இந்த அக்குபஞ்சர்ல குழந்தையின்மைக்கும் சரி, மூலம் அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குமா? தீர்வு இருக்குங்க. குழந்தையின்மைன்ற நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உடல்ல இருக்கிற ஏதோ ஒரு எனர்ஜி குறைபாடுனாலதான் நம்மளுக்கு இருக்கு. குழந்தையின்மைன்னு இல்லை, எல்லா நோய்களுமே பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி டிஸ்டர்பன்சஸ்னால தான் நம்மளுக்கு வந்து வருது. ஸோ அதை நம்ம சீர் செய்யும் போது கணவன் மனைவி 2 பேருக்குமே நம்ம வந்து அதை சீர் செய்யும் போது குழந்தையின்மை பிரச்சனைக்கு வந்து நம்மளுக்கு தீர்வு கிடைக்கும். இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம மெடிசனா எடுத்துக்கிட்ட போது அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே எல்லாருமே குணப்படுத்திடலாம் அப்படிங்கிறத எல்லா டாக்டர்ஸுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நீங்கள் முதல்ல இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்திருக்கலாம், இப்போ க்யூர் பண்ணியிருக்கலாம், நீங்கள் லாஸ்ட் ஸ்டேஜில் வந்துட்டீங்க அப்படிங்கிறதான் எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ உங்ககிட்ட வர பேஷண்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இதை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து அவங்களுக்கு நல்லதா, இல்லை நான் சிவியர் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களோட விஷயம் வந்து எனக்கு தெரிய வந்தது, ஸோ இதை எப்படி க்யூர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சார், நான் சிவியர் ஆனதுக்கப்புறம் க்யூர் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காக. இது வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஒரு நோயின்னு வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் ஃபஸ்ட்டு போக வேண்டியது ஒரு இயற்கை மருத்துவர்கிட்ட தான். ஏன்னா அவங்க தான் வந்து உங்களை கரெக்டாக கைட் பண்ணுவாங்க, சீக்கிரமாகவும் சரி பண்ண முடியும். நம்ம இங்கே இயற்கை மருத்துவத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய பாடிக்கு ஒரு தன்மை இருக்கு, அது வந்து தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ அந்த தன்மையை தான் நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமா ஜாஸ்திப்படுத்தி நோய்களை வந்து நம்ம இங்கே சரி பண்ணி கொடுத்துட்டு வரோம். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்போ ஒரு கோல்டோ ஒரு ஃபீவரோ இல்லை ஒரு டயபெட்டிஸ் இப்போ நீங்கள் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடியில் வந்து அந்த தன்மை ஜாஸ்தி இருக்கும். ஸோ கொஞ்சம் புஷ் பண்ணாலுமே வந்து நம்மளுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். வேறஸ் நீங்க வந்து ரொம்ப நாள்பட்ட நோய்கள் ஒரு 20 வருஷம் 25 வருஷம் வந்து டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னு வரவங்களுக்குமே நம்மளுக்கு பண்ண முடியும். பட் என்ன அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த அந்த டைம் கேப்பை வந்து நம்ம சரி பண்றதுக்கு டைம் எடுக்கும். மீன்வைல் நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ஸும் வந்து அக்குபங்க்சர் கொஞ்சம் நிறைய நாள்கள் போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி ட்ரீட்மெண்ட்டுன்றது வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே சேம் தான்.